ஐடியஸ் எக்ஸசைஸ் 2.5லமா மூணாவது கணக்கு 10 - 8i 11 + 6i ஆகிய புள்ளிகளில் எப்புள்ளி 1 + iக்கு மிக அருகாமையில் இருக்கும். ஸோ 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அந்த 3 புள்ளிகளுடைய வடிவத்தை பாருங்களா. இதனால் ஐ வடிவம் வந்துச்சுன்னா எக்ஸ் + iy தானே. என்ன சொல்கிறேன், இது எக்ஸு, இது ஒய். ஓகே, எக்ஸனுடைய மதிப்பு +10, ஒய்னுடைய மதிப்பு -8. இது எக்ஸு, இது ஒய், இது எக்ஸு, இது ஒய். இப்போ 3 புள்ளிகள் இது இருந்துச்சுன்னா x1 y1, x2 y2, x3 y3ன்னு வச்சுக்கலாம். இல்லைனா x1 y1 ஓகே இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 புள்ளியில் எந்த புள்ளி இது பக்கத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு கிராஃப் போட்டு பாருங்க செல்லம். கோணையை போட்டு விட்டேன். ஹையஸ்ட்டு 11 இருக்குதா, 2 பிரிச்சுக்கிறேன். 4 6 8 10 12 இது எக்ஸ் அச்சு. ஒய்ஹெச் ஹையஸ்ட்டாக எவ்வளோ இருக்குது, கீழே தான் -8 மேலே +6. 2 4 6. இது உங்களுக்கு கிராஃபில் தெரியுறது போகிறோம் சாமி. -2 -4 -6 -8 -10 -12. ஓகே, இப்போ 10, -8 +10, -8 கீழே வந்துட்டோம். இதான் அந்த ஏ என்ற புள்ளின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இதான் ஏ. +11 +6, +11 இங்கே தான், +6 இங்கே. இது பி, இது சின்னு வச்சுக்கிறேன். +1 +1 +1 +1. ஓகேவா, இது யார் ரொம்ப பக்கத்தில் இருக்காங்கன்னு பார்க்கணும். அவ்வளோதான் சாமி. ஓகே, நீங்கள் கிராஃப் போட்டிங்கன்னா கிராஃப் வச்சு கரெக்டாக வரைஞ்சிருவீங்க. உன் 9th சொல்லி அது ஞாபகம் இருக்கான்னு பாருங்கப்பா. தூரம், இதுக்கு உண்டான தூரம், இதுக்கு உண்டான தூரம், இது சின்னு வச்சுக்கிறேன். அப்போ ஏசிக்கு உள்ள தூரம் பிசிக்கு உள்ள தூரம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எதனுடைய தூரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் யார், படம் வரைஞ்சப்பே தெரிஞ்சிடும் யார் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பி தான் சிக்கு பக்கத்தில் இருக்கும். ஓகே, தெரியலனா டக்குன்னு இது மாதிரி ஒரு 1 வேர்டு வருதுன்னா நீங்கள் இது மாதிரி போட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கான தூரத்தான் கண்டுபிடிப்போம் சாமி. புள்ளி நம்ம என்ன எழுதலாம், ஏ ஆஃப் +10 -8, பி ஆஃப் +11 +6, சி ஆஃப் +1 +1. சில புரிஞ்சிச்சா. இப்போ ஏசியினுடைய தூரம், ஏசியின் தூரம் அல்லது தொலைவு ஃபார்முலா என்னது, 9th படிச்சது. D = √(x2) இல்லைனா x1 - x2 the whole square + y1 - y2 the whole square. இங்கே அலகுகள். ஃபார்முலா இதுதான். 2 எக்ஸ் புள்ளி இருக்கும். ஒரு எக்ஸ்லேருந்து இன்னொரு மொதல் புள்ளியிலேருந்து இன்னொரு மொதல் புள்ளியை கழிங்க, 2வது புள்ளியிலேருந்து அடுத்த 2வது புள்ளியை கழிங்க, முடிஞ்சிச்சு. ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஏசியின் தூரம் ஏ என்ற புள்ளி பாருங்கள் 10, -8, சி வந்து 1, 1. √() போட்டுட்டா x1 - x2 the whole square. x1 அது பாருங்கள் 10, இதில் மொதல் புள்ளி ஹோல் ஸ்கொயரா, இதில் -8 -1 கழிக்கணும். ஈக்குவல் டு 10ல் 1 கழிச்சா 9 ஸ்கொயர், -8 -1 சேர்த்தா -9 ஸ்கொயர். அடுக்கு ரெட்டப்படையாக அந்த மைனஸ் தான் வரும், ப்ளஸ் தான் வரும். ஸோ √(81 + 81 போட்டுக்கலாமா. ஈக்குவல் டு 80 - 80 சேர்த்தா 160, 162 அலகுகள். √(. இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்துச்சலும் பிசியினுடைய தொலைவு. பிசிக்கு உள்ள தூரம் அல்லது தொலைவு எதுவரானு எழுதிக்கோங்க. பி என்ற புள்ளி 11,6, சி என்ற புள்ளி 1,1 ஈக்குவல் டு தூரம்னா √(. போட்டுங்க. மொதல் புள்ளியிலேருந்து மொதல் புள்ளி கழிங்க, த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2வது புள்ளியிலேருந்து 2வது புள்ளி கழிங்க, இங்கே அலகுகள். ஈக்குவல் டு 11லேருந்து 1 கழிச்சா 10 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர், 6லேருந்து 1 கழிச்சா 5 ஈக்குவல் டு 100 + 25 ஈக்குவல் டு √(125). யார் பெரியவங்க பாருமா, இவங்க தான் பெரியவங்க. அப்போ தூரம் இங்கே அதிகமாக இருக்கும், இது தூரம் கம்மியாக இருக்கும். கம்மி மீன்ஸ் யாருக்கு பக்கத்தில் இருக்காங்க, நான் படத்துலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போது சிக்கு மிக அருகில் உள்ள புள்ளியாக இருப்பா பி. இப்போ எப்படி சாமி எழுதணும், எந்த புள்ளி அருகில் உள்ளன்னு கேட்டிருக்காங்க. எந்த புள்ளி அருகில் உள்ளது, 11 + 6i 6 அருகில் உள்ளது. அவ்வளோதான். மிக அருகில் உள்ளது, அருகில் அமையும், மிக அருகில் அமையும். ஓகே செல்லம், அவ்வளோதான் சாமி. தேங்க்யூ.